பேராசை வெங்காய வியாபாரி, ராஜு காய்கறி வியாபாரி. அவன் எல்லா வகையான காய்கறிகளையும் விற்று வந்தான். இப்பொழுது தொடர்ந்து மழைக்காலம் என்பதால் வெங்காயம் மட்டும் மற்ற காய்கறிகளை விட விலை அதிகமாக இருந்தது. ராஜு, தக்காளி கிலோ எவ்வளவு? தக்காளி 20 ரூபாய். வெங்காயம் கிலோ எவ்வளவு? வெங்காயம் கிலோ 100 ரூபாய். மறுநாள், அண்ணா, கேரட் கிலோ எவ்வளவு? கேரட் கிலோ 40 ரூபாய். வெங்காயம் கிலோ எவ்வளவு? வெங்காயம் கிலோ 150 ரூபாய். அடே அப்பா, வெங்காயம் 150 ரூபாயா? நாளுக்கு நாள் வெங்காயம் மட்டும் விலை கூடிக்கொண்டே போனது. ராஜு இதை தனக்கு சாதகமாக்கி நிறைய லாபம் அடைய எண்ணினான். ராஜு வெங்காய மண்டிக்கு போய் நிறைய வெங்காய மூட்டைகளை வாங்கி வந்தான். பேராசையால் அவற்றை கடையில் வைத்து விற்காமல் பதுக்கி வைத்து சில நாட்கள் கழித்து அதிக விலைக்கு விற்கலாம் என்று எண்ணினான். டே கோபு, இந்த வெங்காய முட்டைகளை நம் வீட்டின் பின்புறம் மறைத்து வை. கோபு மூட்டைகளை வீட்டின் பின்புறம் மறைத்து வைத்தான். 2 நாட்கள் கழித்து பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மழையில் மூட்டையை மூடி வைத்த துணி காற்றில் பறந்து வெங்காய மூட்டைகள் மழையில் நனைந்தன. மேலும் 5 நாட்கள் கழித்து வெங்காய விலை 250 ரூபாயானது. இந்த சமயத்தில் வெங்காயங்களை எடுத்து விற்கலாம் என்று எண்ணி ராஜு வெங்காயம் வைத்த இடத்திற்கு சென்றான். வெங்காயம் அனைத்தும் மழையில் நனைந்ததால் செடியாக முளைத்து வீணானது. அதை பார்த்து அதிர்ச்சியான ராஜு, என்னோட பேராசையால் பதுக்கி வைத்த வெங்காயம் அனைத்தும் வீணாகி போச்சே. இனி இந்த மாதிரி பணத்தாசையால் தவறான பாதைக்கு போக மாட்டேன். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்காமல் நேர்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதாகும்.